ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங்கில் ரயில் கணக்குகள், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இது ஒரே ஒரு ஃபார்முலா தான், சரிங்களா? அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம நிறையா ஃபார்முலா ரெடி பண்ணுவோம். இந்த ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம், சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் இந்த ரயில் கணக்குகள் ஃபுல்லாகவே இருக்க போகுது. இந்த ஃபார்முலாவில் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் எல்லா சம்லையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அதை வச்சு அடுத்த சம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதை தமிழ் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை நேரம், சரிங்களா? இதில் நம்மளுக்கு வேகம் தேவை அப்படின்னா தொலைவையும் நேரத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வேகம்ங்கிறது கிடைக்கும். இதுலேயே நம்மளுக்கு நேரம் தேவை அப்படின்னா இந்த நேரத்தை மேலே கொண்டு போயிட்டு இந்த வேகத்தை கீழே கொண்டு வந்துடணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன், நேரம் ஈக்குவல் டு தொலைவு பை வேகம். இதே நம்மளுக்கு தொலைவு தேவை அப்படின்னா இந்த நேரத்தை மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா வேகம் இன்ட்டு நேரம் சொல்லி வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன், தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்தே நம்ம இன்னும் 2 ஃபார்முலா இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம எல்லா சம்முமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பாருங்கள். ஸோ சம்மில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரை கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது கிலோமீட்டர் பை ஹவர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதை நம்மளுக்கு மீட்டர் பை நொடியில் மாற்ற சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கிலோமீட்டர் பை மணியில் இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே மீட்டர் பை நொடியில் இருக்கும். ஸோ இது எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்திருக்க அந்த ஆன்சர் கிலோமீட்டர் பை மணின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுங்களேன். அதை நம்ம 5/12 பெருக்கும் பொழுது நம்மளுக்கு மீட்டர் பை நொடி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே, அதே இது இந்த மீட்டர் பை நொடின்னு இருக்கிறத நம்ம கிலோமீட்டர் பை மணின்னு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மீட்டர் பை நொடியை 18/5 பெருக்கணும். ஓகேவா? இப்போ கிலோமீட்டர் பை மணியை மீட்டர் பை நொடியாக மாற்றுறதுக்கு 5/18 பெருக்கணும். அதே இது மீட்டர் பை நொடியை கிலோமீட்டர் பை மணியாக மாற்றுறதுக்கு 18/5 பெருக்கணும். ஓகே, ஸோ இப்படி பெருக்கும்பொழுது அது அப்படியே மாறிடும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிற இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவுமே ஒவ்வொரு மாடல், சரிங்களா? இது ஒவ்வொரு மாடலுக்குமே நம்ம ஒவ்வொரு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஒரு ரயிலானது நிற்கும், ஸோ ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டுருக்க ஒரு மனிதனையோ மரத்தையோ அல்லது மின்கம்பத்தையோ கடந்து சென்றால் ஸோ எவ்வளோ நேரத்தில் அதை கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இமேஜின் பண்ணி பார்த்துங்க. ஒரு ரயில் போகுது. அது அந்த பிளாட்ஃபாரத்தில் நிற்கிற ஒரு மனிதனையோ இல்லையோ ஒரு மரத்தையோ இல்லாட்டா ஒரு மின்கம்பத்தையோ கடந்து போகுது. ஸோ அப்படி கடந்து போகும்போது எவ்வளோ நேரத்தில் அதை கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் தான் இது எழுத போகிறோம். இப்போ நேரம் ஈக்குவல் டு, ஸோ டைம் தானே கேட்டுக்காங்க, எவ்வளோ நேரத்தில் கடந்து போகும்னு தான் கேட்பாங்க. இப்போ நேரம் ஈக்குவல் டு, இப்போ நேரம் மேலே வந்துருச்சு அப்படின்னா வேகங்கிறது கீழே போயிடும். மேலே தொலைவு, இங்கே தொலைவுங்கிறது என்ன அப்படின்னா ரயிலோட நீளத்தை தான் தொலைவுன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ரயிலின் நீளம் பை ரயிலுக்கான வேகம். ஓகே, தொலைவு பை வேகம், தொலைவு பை வேகம் அதை தான் நம்ம சம்முக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ரயிலின் நீளம் பை ரயிலின் வேகம் சொல்லி மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் எழுதணும். இப்போ மனிதன் நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல, சரிங்களா? மனிதன் நின்றுட்டு இருக்கிறதுனால இந்த ரயிலோட வேகத்தோடு நம்ம எதையுமே கூட்ட தேவையில்லை. அதே மாதிரி ரயிலோட நீளத்தோடு நம்ம எதையுமே கூட்ட தேவையில்லை. இதே இது மனிதன் நடந்துட்டு இருந்தானா வச்சுங்களே, ஸோ அவனுக்கு ஒரு வேகம் இருக்குமா? இப்போ ரயில் ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி அவன் நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்மில் இங்கே நம்ம அந்த மனிதனோட வேகத்தையும் கூட்டிக்கிறணும். ஸோ இங்கே தேவையில்லை, ஏன்னா மனிதன் நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது அவனுக்கு வேகம்ங்கிறது இருக்காது. அதனால் இங்கே நம்ம எதையுமே சேர்க்க போகிறதில்ல. இதே ஒரு மனிதன் நடந்துட்டு இருந்தானா அதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கே ரயிலோட நீளம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மனிதனுக்கு நம்ம நீளம் எதுவும் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிற எல்லாமே மீட்டரில் பார்ப்போம், இல்லைனா கிலோமீட்டரில் பார்ப்போம். இந்த மனிதனோட அகலம்ங்கிறது 1 மீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? அதே இது இந்த மரத்தோட அகலமோ இல்லைனா மின்கம்பத்தோட அகலமோ எல்லாமே 1 மீட்டர் கம்மியாக இருக்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ மனிதனோ மரமோ மின்கம்பமோ இதோட நீளத்தை நம்ம இந்த ட்ரெயின் சம்மில் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அதே இது ஒரு நடைமேடை இருக்குது, ஒரு பாலம் இருக்குது, ஸோ அதுக்கெல்லாம் லென்த்து 1 மீட்டர் தாண்டி இருக்கும். ஸோ அதுக்கான நீளத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். ஆனால் அந்த மனிதன் மரம் மின்கம்பம் இதுக்கெலாம் நம்ம நீளத்தை கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ பின்னாடி நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது நல்லாவே தெளிவாக புரியும். ஓகேவா? அப்போ இது ஒரு மாடல். ஸோ என்ன மாடல் அப்படின்னா, ஒரு ரயில் போகுது, அது நிற்கிற மனிதனையோ மின்கம்பத்தையோ மரத்தையோ கடந்து போகுது. அப்படி கடந்து போகும்போது அதுக்கான ஃபார்முலா இது தான், நேரம் ஈக்குவல் டு ரயில் நீளம் பை ரயிலின் வேகம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு ரயிலானது போகுது.
அது என்னென்னா நடைமேடையோ அல்லது பாலத்தையோ அல்லது குகையை கடந்து போகுது. ஸோ அப்படி கடந்து போனால் எவ்வளோ நேரத்தில் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதே ஃபார்முலா நேரம் ஈக்குவல் டு தொலைவு பை வேகம் தான். இப்போ தொலைவுங்கிற இடத்துல ரயிலின் நீளம் நம்ம சேர்த்துருக்கோம். ரயில் நீளம், ஏன்னா ரயிலுக்கு ஒரு நீளம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நடைமேடை, பாலம், குகை இதுக்கெல்லாம் ஒரு லென்த் இருக்கும். ஸோ அதையும் வந்து இங்கே சேர்த்துக்கிறோம். ஸோ இதுக்கு தான் சொன்னேன், இப்போ போன சம்மில் வந்து இங்கே வந்து ரயில் நீளம் மட்டும் தான் நம்ம எடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து எதையுமே நம்ம கூட்டலை. ஏன் அப்படின்னா இந்த மனிதன், மின்கம்பம், மரம் இதெல்லாம் வந்து 1 மீட்டர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட அகலம்ங்கிறது. அதனால வந்து அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இந்த மாடலில் இந்த நடைமேடை, பாலம், குகைக்கெல்லாம் வந்து ஒரு லென்த் இருக்கும். சரிங்களா? அது வந்து 1 மீட்டருக்கு அதிகமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லென்த் இருக்கும். அந்த லென்த்தை என்ன பண்ணணும்னா இந்த ரயிலோட நீளத்தோட சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ ரயிலின் நீளம் ப்ளஸ் நடைமேடை நீளம் அல்லது பாலத்தின் நீளம். ஸோ சம்மில் எது கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கிறணும். பை வேகம், கீழே வந்து வேகம் மட்டும்தான், இங்கே வந்து ரயிலின் வேகம் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நடைமேடை, பாலம், குகை இதெல்லாம் வந்து நகர போகிறதில்ல. ஸோ ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. அதனால் அதுக்கு வந்து வேகத்தை நம்ம கூட்ட தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த குகை, நடைமேடை, பாலம் இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம நீளத்தை மட்டும்தான் கூட்டிக்கிறணும், வேகத்தை கூட்ட தேவையில்லை. ஓகே, இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் ப்ளஸ் நடைமேடை நீளம் அல்லது பாலத்தின் நீளம் அல்லது குகை நீளம் பை ரயிலின் வேகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இது 5வது ஃபார்முலா. ஒரு ரயிலானது அதன் எதிர் திசையில் வரும் மற்றொரு ரயிலை கடந்து சென்றால். சரிங்களா? என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு ரயில் போகுது, இங்கேருந்து ஒரு ரயில் வருது. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் கடந்து போச்சு அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதே ஃபார்முலா தான் நேரம் ஈக்குவல் டு தொலைவு பை வேகம். இதுதான் ஃபார்முலா. இப்போது அந்த தொலைவுங்கிற இடத்துல ஃபஸ்ட் ட்ரெயினுக்கு ஒரு நீளம் இருக்குமா, அதே மாதிரி செகண்ட் ட்ரெயினுக்கு ஒரு நீளம் இருக்குமா. ஸோ இந்த 2 நீளத்தையுமே கூட்டிக்கிறணும். இப்போது வேகம்ங்கிற இடத்துல இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கும் ஒரு வேகம் இருக்கும், செகண்ட் ட்ரெயினுக்கும் ஒரு வேகம் இருக்கும். ஸோ 2 ட்ரெயினுமே வந்து எதிர் திசையில் வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, இன்னொரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு அப்படி சொல்லலை. 2 ட்ரெயினுமே வந்து வந்துக்கிட்டு இருக்குது, ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு. அப்போ 2க்குமே வந்து ஒவ்வொரு வேகம் இருக்கும். சரிங்களா? அப்போ முதல் ரயிலின் வேகம், இங்கே 2வது ரயிலின் வேகம். இங்கே ஏன் ப்ளஸ்ஸு போடுறோம் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டுருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆப்போசிட்டில் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரார். 2 பேரும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரீங்க. நீங்கள் கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடுவீங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஆப்போசிட்டில் வருவீங்க, 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து வேகம்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கிராஸ் பண்ணுற இடத்துல வந்து வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம், ப்ளஸ் சைன் போடுறோம். ஓகேவா? இப்போது 2 பேரும் இணையாக போயிட்டுருக்கீங்க. சரிங்களா? 2 பேரும் இப்போ பேசிட்டு ரோட்டில் பேசிட்டு 2 பேரும் இணையாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர்லையும் அவர் ஒரு 61, 62 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மைனஸ் போடணும். ஸோ அது ஏங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 5வது மாடல் என்ன அப்படின்னா எதிரெதிர் திசையில் வந்துச்சு அப்படின்னா வேகங்களை கூட்டிக்கிறணும். ஓகேவா? 2 ட்ரெயின் வந்து எதிரெதிர் திசையில் வந்துச்சு அப்படின்னா 2 நீளத்தையும் கூட்டிக்கிறணும், 2 வேகத்தையும் கூட்டிக்கிறணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6வது ஃபார்முலாவை. ஒரு ரயிலானது அதன் திசையிலேயே செல்லும் மற்றொரு ரயிலை கடந்து சென்றால். ஓகேவா? ஸோ 2 ரயில் போகுது, 2மே வந்து சேமாக ஒரே டைரெக்ஷனில் தான் போகுது. சரிங்களா? அப்படி போகும்போது ஒவ்வொன்றும் வந்து முன்ன பின்ன ஸ்பீடில் போகுது. அதனால் அப்படி போனால் தான் கடந்து போக முடியும். ஏன்னா ஒரே ஸ்பீடில் போச்சுன்னா ஸோ கடந்து போக முடியாது. 2ம் அப்படி பேரலாக போயிட்டே தான் இருக்கும். 2ம் வேறு வேறு ஸ்பீடில் போகுது, ஆனால் இணையாக போயிட்டுருக்கு ஒரே டைரெக்ஷனில். ஸோ அப்படி போகும்போது அதுக்கான நேரத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நேரம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ட்ரெயினுக்கு ஒரு நீளம் இருக்கும், செகண்ட் ட்ரெயினுக்கு ஒரு நீளம் இருக்கும். ஸோ நீளத்தில் வந்து நம்ம ப்ளஸ் மட்டும்தான் பண்ணுவோம், 2 நீளத்தையும் நம்ம கூட்டிங்க மட்டும்தான் செய்யணும். ஆனால் இங்கே பாருங்கள் வேகத்தில் வந்து நம்ம மைனஸ் போடுறோம். இப்போ ஏன் அப்படின்னா இப்போது ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பைக்கில் போயிட்டுருக்கீங்க. சரிங்களா? 2 பேர் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, அவர் ஒரு 62 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார். ஓகேவா? 2 பேரும் பேசிகிட்டே தான் போகிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாகவே தெரியாது. இப்போ இதே இது நீங்கள் ஆப்போசிட்டாக வரீங்க. இப்போ நீங்கள் எப்படி போகிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வருவார், அவர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு, நீங்களும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் பண்ணல ரொம்ப வேகமாக கிராஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதே இதில் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து பேரலாக போயிட்டுருக்கீங்க, நீங்கள் 60ல் போகிறீங்க, அவர் 62ல் போகிறார் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து அந்த வேகம்ங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் வந்து ஒன்றா அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போய்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் வந்து 62 கிலோமீட்டரில் போகிறார். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறத நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் வரும்பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் எதிர் திசையில் போகும்போது நம்ம ப்ளஸ்ஸுங்கிறது பண்ணுறோம். ஆனால் 2 பேர் இணையாக போகும்போது உங்களுக்கு அந்த கூட்டுறது இவர் வந்து மிந்துறது வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்களுமே 60ல் போவீங்க, அவர் 62ல் போயிட்டுருப்பார்.
ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மைனஸ்ங்கிறது போடுறோம். ஓகே, ஸோ இந்த பைக்குங்கிறத நீங்கள் ட்ரெயினை வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ 2 ட்ரெயின் வந்து 2 பேரலாக போயிட்டுருக்கு ஒரே டைரெக்ஷனில் அப்படின்னா 2 லென்த்தையும் நம்ம கூட்டிக்கிறணும். ஆனால் வேகத்தை என்ன பண்ணணும்னா கழிக்கணும். ஓகே, ஏன்னா பேரலாக போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து 2க்குமான அந்த வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா கழித்தல் போடுறோம். ஸோ இதை வந்து சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எதிர் திசை அப்படின்னா வேகத்தை கூட்டிக்கிறணும், ஒரே டைரெக்ஷன் அப்படின்னா வேகத்தை வந்து கழிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 7th ஃபார்முலா. ஒரு ரயிலானது அதன் எதிர் திசையில் நடந்து வரும் மனிதனை கடந்து சென்றால். நம்ம அந்த 3வது ஃபார்முலாவில் பார்த்தோம் என்ன அப்படின்னா, நின்றுட்டு இருக்க மனிதனை வந்து ஒரு ட்ரெயின் கடந்து போச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ரயிலின் நீளமும் ரயிலின் வேகத்தை மட்டும் எழுதிக்கிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த மனிதன் வந்து நடந்து போயிட்டுருக்கான். எப்படி நடந்து போயிட்டுருக்கான், எதிர் திசையில் நடந்து போகிறான். ஸோ எதிர் திசையில்னால் இப்போ மனிதன் வந்து நடந்து போயிட்டுருக்கான்னா அவனுக்கு ஒரு வேகம் இருக்கும். ஏன்னா ட்ரெயினுக்கு ஒரு வேகம் இருக்குன்னா மனிதனும் ஒரு வேகம் இருக்குது, ஏன்னா அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து 2 வேகம் இருக்கிறதுனால நம்ம 2ஐயும் கூட்டணும். ஏன் கூட்டுறோம், எதிர் திசையினால் கூட்டிக்கிறோம். ஓகேவா, நம்ம அப்போவே சொன்னோம் மனிதன் வந்து 1 மீட்டர் கம்மியான அகலம் இருக்கிறதுனால அவனை வந்து நீளத்தில் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா, அவனுக்கு வேகத்தை மட்டும்தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துப்போம். இதே இது குகையோ நடைமேடையோ இருந்தால் இங்கே வந்து நம்ம நீளத்தில் சேர்த்துப்போம். ஸோ மனிதன், மின்கம்பம் இதெல்லாம் வந்து நம்ம நீளத்தில் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் வேகத்தில் எடுத்துக்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ அவன் வந்து ஏதோ ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நடந்து போயிட்டுருப்பான். ஓகேவா, ஸோ இங்கே ஏன் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா எதிர் திசைனால நம்ம ப்ளஸ் போடுறோம். ஸோ இதுதான் வந்து 7th ஃபார்முலா. ஓகே, பாருங்கள், ஒரு ட்ரெயின் வந்து போகுது, அதன் எதிர் திசையில் வந்து ஒரு மணி நடந்து வந்தால் எவ்வளோ நேரத்தில் கடந்து செல்வாங்க. ஸோ அந்த நேரம் எவ்வளோ நேரத்தில் கடந்து போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், 8வது ஃபார்முலா. ஒரு ரயிலானது அதன் திசையிலேயே நடந்து செல்லும் மனிதனை கடந்து சென்றால். ஒரு ட்ரெயின் போகுது, அதன் திசையிலே ஒரு மனிதன் நடந்து போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரெயின் இவரை வந்து கிராஸ் பண்ணி போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதே நேரம் ஈக்குவல் டு இங்கே ரயிலின் நீளம் தான். ஏன்னா மனிதனை வந்து நம்ம நீளத்தில் கணக்கு எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ ட்ரெயினுக்கான ஸ்பீடு ஒன்று இருக்கும், அதே மாதிரி மனிதன் நடந்து போயிட்டுருக்கான், அவனுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். இப்போ 2 பேரும் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்க, அதன் திசையிலே. சரிங்களா, ஒரே டைரெக்ஷனில் போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மைனஸ் போடுறோம். ஓகே, ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்னா ப்ளஸ்ஸு, ஒரே டைரெக்ஷனில் போனாங்க அப்படின்னா மைனஸ். இப்போ 9th ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா. நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த 8 ஃபார்முலாவே வந்து அந்த மொதல் ஃபார்முலா பார்த்தோம்ல, அதாவது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், நேரம் ஈக்குவல் டு தொலைவு பை வேகம், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த 8 ஃபார்முலாவுமே. ஓகேவா, இந்த 9 ஃபார்முலா வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, ஒரு ரயிலானது ஏயிலிருந்து பிக்கும் மற்றொரு ரயில் வந்து பியிலிருந்து ஏக்கும் ஒரே நேரத்தில் புறப்பட்டு வெவ்வேறு நேரத்தில் இலக்கை அடைகிறது எனில் அதன் வேக விகிதம் என்ன. ஓகேவா, இப்போது ஸோ ஒரு ட்ரெயின் இங்கே இருக்குது, இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது இது என்னென்னா ஏங்கிறது மதுரை, பிங்கிறது சென்னைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது, அதாவது மதுரையிலேருந்து சென்னைக்கு போகுது. இன்னொரு ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வருது. ஓகேவா, இந்த ட்ரெயின் வந்து ஒரு 10 மணி நேரத்தில் போகுது, ஆனால் இந்த ட்ரெயின் வந்து ஒரு 7 மணி நேரத்தில் வந்துடுது. சரிங்களா, இப்போ இந்த 2 ட்ரெயினுக்குமான வேக விகிதம் சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ 2 ட்ரெயினுக்கும் வந்து வேக விகிதம் மாறுபடும்ல. ஏன்னா இது வந்து 10 மணி நேரம் போகுது, ஆனால் இது 7 மணி நேரத்தில் வந்துடுது அப்படின்னா, ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான். ஸோ 2க்குமான டிஸ்டன்ஸ், மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கான டிஸ்டன்ஸ், அந்த ரயில் பாதைங்கிறது ஒரே டிஸ்டன்ஸ் தான் 2க்குமே. ஆனால் டைம் வந்துட்டு மாறுது. ஸோ இது 10 மணி நேரம் எடுத்துக்கிறது, இது 7 மணி நேரம் எடுத்துக்கிறது. இப்போது இது 2க்குமான வேக விகிதம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ முதல் ரயிலின் வேகம் இஸ்ட்டு 2ஆம் ரயிலின் வேகம், ஏன்னா விகிதம் கேட்டதுனால இஸ்ட்டு போடுறோம், ஈக்குவல் டு √B இஸ்ட்டு √A. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா, இங்கே இருக்க அந்த ஏபிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து 10 மணி நேரத்தில் போச்சுல, செகண்ட் ட்ரெயின் வந்து ஒரு 7 மணி நேரத்தில் வந்துச்சா. ஸோ இதுதான் இங்கே வந்து ஏ, இது வந்து இங்கே பி. ஸோ அவங்க அடைகிற அந்த நேரங்கிறது தான் வந்து இங்கே நம்ம வந்து ஏபின்னு எடுத்துப்போம். சரிங்களா, ஏபிங்கிறது என்ன அப்படின்னா கடக்கும் நேரங்கள். இந்த கடக்கும் நேரங்களை வந்து நம்ம ரூட் எடுத்தோம், அதாவது இங்கே ஏ இங்கே பின்னு போட்டக்கூடாது. ஸோ √B இஸ்ட்டு √A அதான் ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த 2 ட்ரெயினுக்கான வேக விகிதம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. இதில் இந்த ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் இது கடக்கிற அந்த நேரம் மட்டும் மாறும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இது ஃபார்முலா வச்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே, ஸோ மொத்தமே வந்து ஒரு 9 ஃபார்முலா தான். இதில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த 8 ஃபார்முலாவுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரிலேட்டடாக வந்து ட்ரெயின் சம்மில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ இந்த 8 ஃபார்முலா, இந்த 9 ஃபார்முலாலேருந்து ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் பை நொடியாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு ரயிலானது மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அதன் வேகம் மீட்டர் பை நொடியில் என்ன? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ரயிலோட வேகம் என்ன? 150 கிலோமீட்டர் பை மணி. இது எப்படி கிலோமீட்டர் மணினா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மணிக்கு 150 கிலோமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ எழுதிக்கிறோம், கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம்? இந்த கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் பை நொடியாக மாற்றுறதுக்கு 5/18 பெருக்கணும்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ 150 அப்படியே இங்கே எழுதிக்க வேண்டியதான், இன்ட்டு 5/18. இப்போ ஒரு 18 18 10 18 150. இப்போ 10 × 5னா 50. இப்போ 50 மீட்டர் பை நொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் பை நொடியாக நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ இதே மாதிரி மீட்டர் பை நொடியை எப்படி வந்து கிலோமீட்டர் பை மணியை மாற்றுறது அப்படின்னா, இப்போது ஒரு ரயிலானது 40 மீட்டர் வேகத்தில், ஸோ நொடிக்கு 40 மீட்டர் வேகத்தில் செல்கிறது அப்படின்னா அதன் வேகம் கிலோமீட்டர் பை மணியில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரயிலோட வேகம் என்ன? 40 மீட்டர் பை நொடி. ஏன்னா நொடிக்கு 40 மீட்ரு. இப்போ இதை வந்து நம்ம கிலோமீட்டர் பை மணியாக மாற்றணும். ஸோ அந்த செகண்ட் ஃபார்முலாவில் பார்த்தது தான். இப்போ 40 கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் பை நொடியாக மாற்றுறதுக்கு 5/18 பெருக்கும். ஆனால் மீட்டர் பை நொடியை வந்து கிலோமீட்டர் பை மணியாக மாற்றுறதுக்கு 18/5 பெருக்கணும். இப்போ 40 × 18/5 ஓரஞ்சு 5 எண்ணஞ்சு 40. அப்போ 8 × 18. 8 × 18ங்கிறது என்னென்னா 144. இப்போ 144 கிலோமீட்டர் பை மணி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போது 2 ட்ரெயின் வந்து எதிரெதிர் திசையில் போச்சுன்னா நம்ம வேகத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன், லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ எதிரெதிர் திசையில் சென்றால் வேகத்தை கூட்ட வேண்டும். இது வந்து 2 ட்ரெயின் வந்து எதிர் திசையில் வந்தாலோ, இல்லைனா ஒரு ட்ரெயினோ ஒரு மனிதன் எதிர் திசையில் வந்தாலோ என்ன பண்ணால் வேகத்தை கூட்டிக்கிறணும். நெக்ஸ்ட் என்னது? ஒரே திசையில் சென்றால் வேகத்தை கழிக்க வேண்டும். சரிங்களா? இப்போது 2 ட்ரெயின் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா வேகத்தை கழிக்கணும். அல்லது இப்போ ஒரு ட்ரெயினோ ஒரு மனிதனும் வந்து ஒரே டைரெக்ஷன் நடந்து போகிறாங்க அப்படின்னா வேகத்தை கழிக்கணும். இங்கே வந்து நம்ம வேகத்தில் மட்டும்தான் கூட்டலோ கழித்தலோ பண்ணுவோம். சரிங்களா? நீளத்தில் வந்து எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். ஸோ கூட்டல் மட்டும்தான் பண்ணுவோம் நீளத்தில். சரிங்களா? நீளத்தை வந்து நம்ம கழிக்க மாட்டோம். நீளத்தில் கூட்டல் தான். 2 இதுக்கும் வந்து லென்த் இருந்துச்சுன்னா அது 2 கூட்டிக்கிற வேண்டியதான். வேகத்தில் மட்டும்தான் வந்து நம்ம ஒன்று கூட்டணும், இல்லைனா கழிப்போம், சம்மில் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ட்ரெயின் சம்க்கான பேசிக் இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்களாவே, ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு டைம் இதை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? திரும்ப ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு மின்கம்பத்தை கடக்கும் நேரம் என்ன? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம எழுதிக்கிறணும். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரயிலின் நீளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரயிலின் நீளம் என்னென்னா 500 மீட்ரு. ஓகேவா? இப்போ ரயிலின் நீளம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 மீட்ரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போ அதோட வேகம்ங்கிறது 90 கிலோமீட்டர் பை மணி. ஓகேவா? இப்போது அந்த ரயில் வந்து ஒரு மின் கம்பத்தை கடந்து போகுது அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் கடந்து போகும்? ஓகேவா? டைம் தான் கேட்டிருக்காங்க, நேரங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போது இதை வச்சே வந்து நம்ம அந்த 8 ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சம்மில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போது ட்ரெயினோட நீளத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நொடியில் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இந்த வேகத்தை என்ன பண்ணணும்னா மீட்ரு பை நொடியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து கிலோமீட்டர் பை மணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை மீட்ரு பை நொடியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா ட்ரெயினோட நீளம் வந்து மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மில் கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் வந்து ஒரே டேட்டாவில் மாற்றிக்கிறணும். ஒன்று மீட்டரில் மாற்றிக்கிறணும், இல்லைனா கிலோமீட்டரில் மாற்றிக்கிறணும். இங்கே மீட்ரு அப்படின்னா இங்கே வந்து வேகமும் வந்து மீட்ரு பை நொடியாக தான் இருக்கணும். அதே இது இங்கே வந்து கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா வேகத்தை வந்து கிலோமீட்டர் பை மணியாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 டேட்டா அந்த எடுக்கிற நம்ம 2 டேட்டாவுமே வந்து ஒரே லென்த்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். மீட்டர்னா மீட்ரு 2 மீட்டருக்கே வச்சுக்கிறணும், கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நீளங்கிறது 500 மீட்டரில் இருக்குது, ஆனால் மணிங்கிறது 90 கிலோமீட்டரில் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்? அந்த 90 வந்து நம்ம மீட்ரு பை நொடிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ பாருங்கள், சம்மில் கொடுத்துருக்க வச்சு நம்ம எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நீளங்கிறது 500 மீட்டர்னு எழுதியாச்சு, வேகங்கிறது 90 கிலோமீட்டர் பை மணி. ஸோ அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பை மணியை வந்து நம்ம மீட்டர் பை நொடியாக மாற்றுறதுக்கு 5/18 பெருக்கணும். அப்போ 90 × 5/18 அப்படின்னா அப்போ 5×5 25. அப்போ 25 பை மீட்டர் பை நொடி அப்படிங்கிறத வந்து நம்ம வேகத்தில் போடணும்.
ஓகே, புரியுதா? ஏன்னா நீளம் வந்து மீட்டரில் இருக்கிறனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேகத்தையும் மீட்டரில் மாற்றிக்கிறணும். ஸோ இதை ஒன்றா வந்து நீங்கள் சம்மில் கரெக்டாக கவனிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு நேரம்ங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் பை ரயிலின் வேகம். ஏன் அப்படின்னா ரயில் வந்து மின்கம்பத்தை தான் கிடக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மின்கம்பம் வந்து 1 மீட்டர் கம்மியாக தான் இருக்கிறனால நம்ம அதை நீளத்தில் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி மின்கம்பம் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது, அதனால் அதுக்கு வேகம் கிடையாது, அதனால் வேகமும் சேர்க்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து ஃபார்முலா என்னென்னா நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் பை ரயிலின் வேகம். இப்போ ரயிலோட நீளம் என்ன? 500 மீட்டர், அதான் மேலே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரயிலின் வேகம் என்ன? 25 மீட்டர் பை நொடி. இந்த 25 கீழே போட்டாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 25 25, 2 25 50, அப்புறம் ஒரு 0, அப்போ 20 நொடி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம நொடி போடுறோம்? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச எல்லாமே வந்து மீட்ரு நொடி, மீட்ரு பை நொடி. ஸோ அந்த டேட்டா தான் நமக்கு எடுத்திருக்கோம். அதனால் டைம் வந்து நம்ம நொடியில் தான் எடுக்கணும். ஓகேவா? அந்த 20 நொடி அப்படிங்கிறது. இதே இங்கே வந்து நீங்கள் கிலோமீட்டரை வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஹவருங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஒன்று நொடியில் இருக்கும், இல்லாட்டா ஹவரில் இருக்கும். ஸோ இதை வந்து திருப்பி வேணால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. 20 நொடி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம். 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது நிற்கும் மனிதனை 6 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் வேகம் என்ன? ஸோ ரயிலோட நீளம் என்ன? 120 மீட்ரு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? நிற்கும் மனிதன். ஸோ நிற்கும் மனிதனா அவனுக்கு வேகம் இருக்காது. அதே மாதிரி மனிதனுங்கிறதுனால அவனுக்கு நீளமும் வந்து நம்ம கணக்கில் எடுக்க போகிறதில்ல. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நிற்கும் மனிதனை 6 நொடிகளில் கிடைக்கிறது. அப்போ நேரம்ங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே நொடியில் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இங்கே ஹவரில் கொடுத்துருந்தாங்க தான் நம்மளுக்கு நொடிக்கு மாற்றணும். இங்கே 2 டேட்டாவும் வந்து மீட்டர் ரிலேட்டடான டேட்டா தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் அப்படியே வந்து சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி கிடைக்கும்? ஸோ வேகம்ங்கிறது கேட்டனால நம்மளுக்கு வந்து மீட்டர் பை நொடி அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் வரும். ஆனால் ஆப்ஷன் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், கிலோமீட்டர் பை மணி இருக்கா? ஸோ சம்மில் சால்வ் பண்ணிவிட்டு கடைசி நம்ம அதை கிலோமீட்டர் பை மணிக்கு கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன இருக்குது? ரயிலோட நீளம் வந்து 120 சொல்லியிருக்கு. அதே மாதிரி டைம் வந்து 6 செகண்ட் இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். அப்போ டி தொலைவு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 120 மீட்ரு, டிங்கிறது 6 நொடி, எஸ் ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, வேகம் தான் கேட்டிருக்காங்க. தானே கேட்டிருக்காங்க, ரயிலின் வேகம்னா என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? ரயிலின் வேகம் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் வந்து இங்கே வந்து நேரம்ங்கிறது இருந்துச்சு, இங்கே வந்து வேகம்ங்கிறது நம்ம போட்டிருந்தோம். ஃபார்முலா வந்து நம்ம சம்முக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கிறணும். இப்போ ரயிலின் வேகம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் பை ரயிலின் கடக்கும் நேரம். ஸோ இந்த சம்மில் வந்து மனிதன்கிறதுனால நம்ம வந்து நீளத்தில் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கனால வேகத்தையும் எடுக்க மாட்டோம். அதை ரயிலோட வேகத்தையும் ரயிலோட நீளத்தை மட்டும்தான் எடுத்துப்போம். இப்போ ரயிலின் நீளம் என்ன? 120. அப்போ தொலைவு அப்படிங்கிற இடத்துல 120 போட்டுக்க வேண்டியதான். அடுத்து ரயில் கடக்கும் நேரம்ங்கிறது 6 நொடியாக, அந்த 6 இங்கே போட்டுக்க வேண்டியதான். அப்போ 1 6 12, அப்போ 20 மீட்டர் பை நொடி அப்படிங்கிறதான் இதோட ஸ்பீடு. ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து மீட்டர் பை நொடியில் கொடுக்கல, கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் பை நொடியை வந்து நம்ம கிலோமீட்டர் பை மணியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 18/5 பெருக்கணும். ஓகேவா? அந்த 18/5 பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 1 5 4 5 20, அப்போ 4 × 18 72 சொல்லி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மீட்டர் பை நொடியை வந்து கிலோமீட்டர் பை மணியை மாற்றுறதோ இல்லாட்டா கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் பை நொடியை மாற்றுறதோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன ட்ரிக் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிலோமீட்டர் பை மணியை மீட்டர் பை நொடியாக மாற்ற போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு இப்போ கிலோமீட்டருங்கிறது பெருசா? ஸோ கிலோமீட்டருங்கிறது ஒரு பெரிய வேல்யூ, மீட்டருங்கிறது ஒரு சின்ன வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ பெரிய வேல்யூ டிவைட் பண்ணுறதுக்கு 18ங்கிறத நம்ம கீழே போடணும். அப்போ 5 மேலே வந்துருமா? ஓகே, அப்போது கிலோமீட்டரை வந்து நம்ம மீட்டராக மாற்றும் போது 18 கீழே போட்டுக்கிறோம், 5ங்கிறத மேலே போட்டுக்கிறோம். அப்போ பெரிய வேல்யூ இருக்கிறனால கீழே வந்து பெரிய வேல்யூவாக எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு சின்ன வேல்யூ கிடைக்குங்கிற மாதிரி. ஓகேவா? அதே இது இப்போ மீட்டர் பை நொடியை வந்து நம்ம கிலோமீட்டர் பை மணியாக மாற்றுறோம். இப்போது மீட்டுங்கிறது சின்ன வேல்யூவா, ஆனால் பெரிய வேல்யூவாக மாறணும். அப்போ இந்த 18ங்கிறத நம்ம மேலே போட்டுக்கிறோம். அப்போ 5 கீழே. ஓகே, அந்த 18/5 இல்லாட்டா 5/18 எந்த இடத்துல போகணுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிலோமீட்டருங்கிறது பெரிய வேல்யூனால, மீட்டருங்கிறது சின்ன வேல்யூனால அந்த 18ங்கிறத நம்ம கீழே போட்டுக்கிறோம். அதே மீட்ரு வந்து சின்ன வேல்யூ, கிலோமீட்டர் பெரிய வேல்யூவாக இருக்கனால இந்த மீட்டருக்கு கிலோமீட்டராக மாற்றுறதுக்கு 18ங்கிறத நம்ம மேலே போட்டுக்கிறோம். ஓகே, ஒரு நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். 310 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் 190 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ரயிலோட நீளம் கொடுத்துருக்காங்க 310 மீட்ரு.
நெக்ஸ்ட்டு ரயிலோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 45 கிலோமீட்டர். இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ஒன்றை மாற்றணும். ஸோ வேகத்தை செல்லும் பொழுது 190 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்குது. அப்போ பாலத்துக்கு ஒரு லென்த் இருக்குது. அப்போ லென்த்து தொலைவுங்கிற இதில் வந்து ரயிலோட நீளத்தோட பாலத்தோட நீளத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனால் பாலம் வந்து நகராது, அதனால் நம்ம வேகத்தில் சேர்த்துக்க தேவையில்லை. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நேரம் தான் கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே மீட்டரில் இருக்குது. அப்போ இந்த கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிறத வந்து நம்ம மீட்டர் பை நொடிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இங்கேயும் மீட்ரு, இங்கே ஆன்சரும் நொடியில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் கூட பார்க்காதீங்க, இங்கே இருக்க ஒரு டேட்டாவை மட்டும் பார்த்துக்கோங்க. நீளம் வந்து ரயிலோட நீளம் வந்து மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா இதையும் வேகத்தையும் வந்து மீட்டரில் மாற்றிக்கோங்க. அதே கிலோமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா இதையும் கிலோமீட்டரில் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரயிலோட நீளம் வந்து 310 மீட்ரு, அதே மாதிரி பாலத்தோட நீளம் வந்து 190 மீட்ரு. அதுக்கடுத்து ரயிலோட வேகம் என்ன, 45 கிலோமீட்டர் பை மணி. இப்போ இந்த 45 கிலோமீட்டர் பை மணியை மீட்டர் பை நொடியாக மாற்றணும். இப்போ கிலோமீட்டருங்கிறது பெரிய வேல்யூவா, ஓகேவா, அதை வந்து மீட்டருங்கிற சின்ன வேல்யூக்கு மாற்ற போகிறோம். அப்போது 18ங்கிறது கீழே வரணும். ஓகேவா? ஸோ அப்போ 45ங்கிறத நம்ம 18ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். இப்போது இதை டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 9ஆம் வகுப்பில் டிவைட் பண்ணலாமா, 9 9 20 18, அடுத்து 50 45. அப்போ 25/2 மீட்டர் பை நொடி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரயிலோட வேகம். இதுதான் வந்து நம்ம சம்மில் போடணும். இப்போ ஃபார்முலா என்ன, நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் ப்ளஸ் பாலத்தின் நீளம். ஏன்னா பாலத்துக்கு நீளம் இருக்கிறனால பாலத்தோட நீளத்தை சேர்த்துட்டோம், பை ரயிலின் வேகம். பாலம் வந்து நகராது, ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம வேகத்தில் சேர்க்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இதுக்கான டேட்டா வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ ரயிலோட நீளம் வந்து 310, பாலத்தோட நீளம் வந்து 190. ஓகே, பை ரயிலோட வேகம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 25/2 சொல்லி கண்டுபிடிச்சோம். அப்போ 25/2 நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த 25/2 வந்து அப்படியே நம்ம தலையில் திருப்பி போடும்போது 2ங்கிறது மேலே போயிடும், 25 கிலோ கீழே வந்துடும். இந்த 310ஐயும் இந்த 190ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 500 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 25 25, 2 25 50, அப்புறம் ஒரு 0 இருக்குது, அப்போ 20. அப்போ 20 × 2, இங்கே ஒரு 20 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 20 × 2 40 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ 40 நொடி. ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துருக்க டேட்டாலாம் மீட்டரில் எடுத்திருக்கோம். ஓகேவா? மீட்டரில் எடுத்திருக்கோம், இங்கே டைமே மீட்டர் பை நொடியில் எடுத்திருக்கோம். அதனால் நேரங்கிறது நம்ம நொடியில் தான் எழுதுவோம். ஓகேவா? இப்போ 40 நொடி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, 4th கொஸ்டின். 800 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அது ஒரு குகையை 1 நிமிடத்தில் கடந்து சென்றால் குகையின் நீளம் என்ன? ஓகே, இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரயிலோட நீளம் கொடுத்துருக்காங்க, அது மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரயிலோட நீளம் வந்து மீட்டரில் இருக்குது, வேகம் கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ இதை மீட்டருக்கு மாற்றிக்கிறணும். நெக்ஸ்ட்டு, அது ஒரு குகையை வந்து 1 நிமிடத்தில் கடந்து போகுது. ஓகேவா? இப்போ 1 நிமிடத்தில் கடந்து போச்சுன்னா அந்த குகையோட நீளம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்ல, அதே ஃபார்முலா தான். அதில் குகையோட நீளங்கிற இடத்துல மட்டும் நம்ம அப்படியே எழுதிட்டு மிச்ச எல்லா டேட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம 2 டேட்டா வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறணும். இப்போது நீளங்கிறது 800 மீட்டரில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் வேகம்ங்கிறது 72 கிலோமீட்டர் பை மணின்னு சொல்லியிருக்கு. அதனால் இதை வந்து நம்ம மீட்டர் பை நொடிக்கு மாற்றிக்கிறணும். அதே மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த குகையை வந்து 1 நிமிடத்தில் கிடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்து டைம்ங்கிறது எப்படி எடுப்போம்னா, ஒன்று செகண்ட்ஸில் எடுப்போம், இல்லைனா ஹவர்ஸில் எடுப்போம். அதாவது நொடியில் எடுப்போம், இல்லைனா வந்து மணியில் எடுப்போம். இங்கே வந்து நிமிடத்தில் இருக்கிறனால இதை என்ன பண்ணணும்னா நொடிக்கு மாற்றிக்கிறணும். அப்போ ஒரு நிமிடங்கிறத வந்து நம்ம 60 நொடி அப்படின்னு சொல்லி மாற்றி தான் சம்மில் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வந்து கீழே எழுதிக்கலாம், சம்மில் கொடுத்த டேட்டாவை. இப்போ ரயிலோட நீளங்கிறது 800 மீட்ரு, ரயிலோட வேகம் என்ன கொடுத்துருந்தாங்க, 72 கிலோமீட்டர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ 72 கிலோமீட்டர் பை மணியை வந்து நம்ம நொடிக்கு மாற்றணும். ஸோ பெருசுலேருந்து நம்ம சின்னத்துக்கு மாற்றுறோம். அப்போ 18ங்கிறது கீழே போடணும். ஓகேவா? இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 20ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 20 மீட்டர் பை நொடி அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பீடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குகையை கடக்கிற நேரம் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க, 1 நிமிடம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து டேட்டா எல்லாத்தையும் ஒரே டேட்டாவை தான் மாற்றிக்கிறோம். அதாவது மீட்ரு நொடி அந்த மாதிரி தான் மாற்றிக்கிறோம். இங்கே நிமிடத்தில் இருக்கிறனால நம்ம 60 நொடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறணும். ஓகேவா? இது அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் ப்ளஸ் குகையோட நீளம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், குகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா குகையோட நீளம் சேர்த்துப்போம். ஓகேவா? அதனால் குகையின் நீளம் எழுதியாச்சு, பை ரயிலின் வேகம். இப்போ குகை வந்து நகராது, ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் வேகத்தில் குகையோட வேகத்தை சேர்த்துக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ ஃபார்முலா என்ன, நேரம் ஈக்குவல் டு ரயிலின் நீளம் ப்ளஸ் குகையின் நீளம் பை ரயிலின் வேகம். இப்போ நேரம் என்ன, ஸோ 60 செகண்டில் கிடக்குது. ஏன்னா 1 நிமிடம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் நேரங்கிற இடத்துல 60 சொல்லி போட்டாச்சு. ஈக்குவல் டு ரயிலோட நீளம் 800, குகையோட நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து ரயிலோட வேகம் என்னென்னா 20.
20 மீட்டர் பை செகண்ட். ஸோ அதான் நீங்கள் கண்டுபிடிச்சோம், நம்ம 20 மீட்டர் பை செகண்ட் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். அதான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த 20ஐயும் இந்த 60ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 1200 சொல்லி வரும். ஓகேவா? இப்போ இந்த 20ங்கிறத இங்கே கொண்டு போய் பெருக்கியாச்சு. ஓகே, இப்போ இங்கே ப்ளஸில் இருக்க இந்த 800ங்கிறது இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வரும். அப்போ 1200 மைனஸ் 800 சொல்லி வரும். அப்போது இங்கிட்டு வந்து குகையோட நீளம் மட்டும்தான் இருக்கும். இப்போ குகையோட நீளம் ஈக்குவல் டு 1200 800 போச்சுன்னா 400 மீட்ரு. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 மீட்டர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே வந்து மீட்டரில் தான் எடுத்தோம். அதனால ஆன்சரும் வந்து மீட்ரு தான். நம்ம கிலோமீட்டரில் எடுத்திருந்தோம்னா இங்கே ஆன்சர் கிலோமீட்டரில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிருந்துருப்போம். ஆனால் எல்லாமே நம்ம மீட்ரு நொடி அப்படிங்கிற மாதிரி எடுத்ததுனால ஃபைனல் ஆன்சரும் நம்ம மீட்ருன்னு தான் போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம். ஒரு ரயில் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஒரு மின்கம்பத்தை 9 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன? ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அந்த 9 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கண்டுபிடிங்க. இங்கே இருக்க டேட்டாவெல்லாம் ஒரே மெத்தடில் மாற்றிக்கிறணும். ஒன்று மீட்டருக்கு மாற்றிக்கிறணும், இல்லைனா கிலோமீட்டரில் மாற்றிக்கிறணும். ஓகேவா? ஸோ அப்படி மாற்றிட்டு ஒரு ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டைம் என்னாச்சு? ஸோ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு. மீத இருக்க சம் வந்து நம்ம பார்ட் 2வாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்கில் நிறையா டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஹோம்ஒர்க் சம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.